ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 மேட்ச் நடந்துச்சு. அதில் நம்ம நடந்த மேட்ச்சை பார்க்கலாம். ஈவினிங் 3:30 பஞ்சாப் vs டெல்லி நடந்தது. அதில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி ஓப்பனிங் நல்லா ஆரம்பித்தாங்க, வார்னரும் மிச்சல் மார்ஸும். ஆனால் அவங்க விக்கெட் இழந்ததுக்கப்புறம் அடுத்து யாரும் ஒழுங்காக அடிக்காதனால கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ லாஸ்ட்டில் வந்த அபிஷேக் பொருள் நல்ல கேமியோ ஆடி 10 பால் 32 அடித்து 177 ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப உதவுனார். அதில் பவுலிங்கில் ஹர்ஷீப் சிங்கும் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் 2 விக்கெட்டு, ரபாடா, பிரார், ராகுல் சகர் தலா 1 விக்கெட் எடுக்க 174 ரன்னுக்கு 9 விக்கெட்டுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பேட்டிங் இறங்கின பஞ்சாப் ஓப்பனிங் சரியாக விளையாடாட்டியும் அடுத்து இறங்கின பிரப்சிம்ரன் சிங்கும் சாம் கரனும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த வெற்றி பாதையை கொண்டு சென்றாங்க. ஆனால் அவங்களும் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருந்தபோது லிவிங்ஸ்டனுக்கு கை கொடுத்தாரு. அவர் அடிக்க வெற்றி பெற கை கொடுத்தாரு. 19 கலீல் அகமது போட்ட ஓவரில் 2 விக்கெட் இழந்தும் தோற்றுருவாங்களே நம்ம நினச்சிட்டு இருக்கப்போ லிவிங்ஸ்டன் அடித்தனால அந்த டீம் ஜெயித்தாங்க. இந்த மேட்ச்சில் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு 63 ரன் அடித்த சாம் கரனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்பட்டது. அடுத்ததாக வாங்க இன்றைக்கி 2ஆவதாக நடந்த 7:30 மேட்சை பார்க்கலாம். 7:30 நடந்த போட்டியில் கேகேஆர் எஸ்ஆர்எஸ் மோதினாங்க. அதில் முதல்ல டாஸ் வின் பண்ண கேகேஆர் பவுலிங் தேர்ச்சி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன கேகேஆர் ஓப்பனிங் சால்ட்டு மட்டும் நல்லா ஒரு பக்கம் அடிக்க பக்கத்தில் யாரும் பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியாதனால ரொம்ப மோசமான தொடர்ச்சி தான். எப்பயும் போல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு கிடைக்கல. கடைசியாக வந்த ரிங்கு சிங்கு ரசில் நல்ல கேமியோ 25 பாலுக்கு 64 அடிக்க 208 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. இந்த கடினமான இலக்கோட நோக்கி இறங்கிய பஞ்சாப் ஓப்பனிங் நல்லாவே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தாலும் வந்த பேட்ஸ்மேன் அவங்களுக்கு தலா 20 ரன் 18 ரன் அடிக்க நல்ல ஸ்கோர் போய்கிட்டு இருந்தது. கடைசியாக வந்த கிளாசன் நல்ல கேமியோ ஆடினார். ஒரு பக்கத்தில் தோக்க போக வேண்டிய நிலைமையில் போன டீம் மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க நிலைமைக்கு வந்தது. ஆனாலும் ஹர்ஷித் ராணா திறமையான கடைசி ஓவர் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவினார்னு சொல்லலாம். இதில் 60 ரன்னும் 2 விக்கெட்டும் எடுத்த ரசலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இன்றைக்கி வழங்கப்பட்டது. இதே மாதிரி நாளைக்கும் 2 மேட்ச் இருக்குது. யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்தடுத்த அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு.